மாட்டேங்குது ப்ரோ. ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ லைஃப்ல ரெண்டு வழி இருந்தா ரெண்டு வழியில எந்த வழியை பின்பற்றுறதுனே தெரியல. எனக்கு ரெண்டுமே சரியா இருக்கு, எது எடுக்கனே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி குழம்பிப்பே இருக்கா? நம்மளுக்கு உனக்கு தோணுதா இப்போ இது தேவனோட வழினா அதை பின்பற்று. நீ சொல்றது ரைட்டு தான். ஆனா தேவனோட வழியை பின்பற்றணும்னா ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கும்ல. கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா உனக்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி இருக்கும். ஆனா நீ உன் வழியை சூஸ் பண்ணனா உனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அப்புறமா உனக்கு கஷ்டம் எல்லா போராட்டமும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். என்ன பிள்ளைகளா, நீங்களும் ஸ்வேதா அக்கா மாதிரி கன்ஃபியூஸா இருக்கீங்களா எதை சூஸ் பண்ணணும்? அப்போ இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் தேவனை பின்பற்று. ப்ளீஸ் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா தேவனை பின்பற்றி ஆண்டவரே, ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே கர்த்தர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆஃப்லைன் பார்க்குற பிள்ளைகளும் கர்த்தர் ப்ளஸ் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்காம ஆண்டவரே, டான்ஸ், ஆன்லைன் ப்ரேயர், ஸ்டோரி ஆண்டவரே உங்களை கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ப்ளஸ் பண்ணி தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா. வசனப்புவர் வாசிக்கவே, அன்புள்ள இயேசுவை வழிபடவே. காலையில் எழுந்து ஜெபம் செய், கையிலே பைபிள் வாசிக்க செய். நல்ல பிள்ளை என்று நீ வாழவே, இயேசுவை தினமும் நீ தேடவே. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா. இயேசுவுக்காக ஓடி வா. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா, ஓடி வா. வாசனை பூவாய் வாசிக்கவே, அன்புள்ள இயேசுவை வழிபடவே. காலையில் ஜெபம் செய், கையிலே பைபிள் வாசிக்க செய். நல்ல பிள்ளை என்று நீ வாழவே, இயேசுவை தினமும் நீ தேடவே. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா. இயேசுவுக்காக ஓடி வா. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா. வசனப்புவர் வாசிக்கவே, அன்புள்ள இயேசுவை வழிபடவே. காலையில் எழுந்து ஜெபம் செய், கையிலே பைபிள் வாசிக்க செய். நல்ல பிள்ளை என்று நீ வாழவே, இயேசுவை தினமும் நீ தேடவே. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா. இயேசுவுக்காக ஓடி வா. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா, ஓடி வா. வாசனை பூவாய் வாசிக்கவே, அன்புள்ள இயேசுவை வழிபடவே. காலையில் ஜெபம் செய், கையிலே பைபிள் வாசிக்க செய். நல்ல பிள்ளை என்று நீ வாழவே, இயேசுவை தினமும் நீ தேடவே. சோமாரியாக இருக்காதே, இயேசுவுக்காக ஓடி வா. இயேசுவுக்காக ஓடி வா. ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்.
உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு நான் வந்து என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா, தேவனை பின்பற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இந்த டாபிக்ல தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போறோம். ஒரு தோட்டக்காரர் இருந்தாரு. அந்த தோட்டக்காரருக்கு வந்து 3 விதமான தோப்புகள் இருந்துச்சாம். ஒரு தோப்பு வந்து மாந்தோப்பு, ஒரு தோப்பு வந்து வாழைத்தோப்பு, ஒரு தோப்பு வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச நிறைய மரங்கள் அவர் வச்சிருந்தாராம். மரங்கள், செடிகள், ஆர்கானிக் ட்ரீஸ் எல்லாம் அவர் வச்சிருந்தாராம். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளவு ஒரு பச்சை பசேர்னு அவ்வளவு ஒரு காற்றோட்டமா இருக்குமா. அப்போ ஒரு நபர் வந்து சொன்னாங்க, ஐயா நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், எனக்கு வந்து நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டாராம். உடனே அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், சொல்லுங்கப்பா என்னப்பா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, ஐயா இந்த மாந்தோப்புல ஒரே மாமரமா வச்சிருக்கீங்க, லைனா பாக்கேன் ஒரே மாமரமா இருக்கு, வாழைத்தோப்புக்குள்ள போறேன் ஒரே வாழை மரமா இருக்கு. இந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச ட்ரீல தான் பல வர்ணமான மருத்துவ குணம் நிறைஞ்ச மரங்களா இருக்கு. ஐயா நான் என்ன சொல்றேன், ஒரே தோப்புக்குள்ள எல்லாமே மிக்ஸ் பண்ணி பக்கத்துல எதுக்கு நீங்க வைக்கல அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், தனித்தனியா அதினதினுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தண்ணி விடணும், ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு உரம் போடணும், ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி பராமரிக்கணும். வாழைத்தோப்புல நிறைய தண்ணி கட்டிட்டு அப்படின்னா அந்த வாழை மரத்துல இருக்கிற அடிப்பகுதி என்ன ஆயிரும், அழுகி போயிரும். இதே மாமரத்துல கொஞ்சம் தண்ணி கட்டினாலும் ஓரளவு கொஞ்சம் தாக்கு பிடிச்சிரும்பா. அதனால ரெண்டுத்துக்கும் வேரியன்ட் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. அதனால நம்ம ஞானமா நம்ம கொண்டு போகணும். ஆனா நமக்கு வந்து ஞானமா நம்ம நடக்கணும், அதனதின்படி வச்சா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே இவருக்கு ஒரே யோசனை, என்னடா இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரே இவருக்கு யோசனை. யோசிக்கும் போதுதான் அந்த தோட்டக்காரர் உடனே சொன்னாராம், என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க, இதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு குறுங்கதையை கூட உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே நீ நல்லவர்களை நீ பின்பற்றுனா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நீ கற்றுக்கிடுவ. அதே மாதிரி தான் ஒரு குடிக்கிறவங்களோ இல்லை ஒரு திருடுறவனையோ இல்லை ஒரு கொலை பண்றவனையோ நீ வந்து பின்பற்றிட்டு போனா அவங்ககிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் தான் உங்களுக்கு வரும். கரெக்டா? இப்போ ஒரு வாழை மரமையும் ஒரு மாமரத்தையும் நம்ம பக்கத்துல நட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாமரத்துக்கு தேவையான தண்ணியை விடும்போது அந்த வாழை மரம் என்ன ஆகி போயிரும், கீழே அழுவி போயிரும். அதனால அதினதின் இடத்துல இருந்தா மட்டும்தான் கரெக்டா? அதனாலதான் அதான் நமக்கு பைபிளோட வசனமே என்ன சொல்லுது அப்படின்னா, அந்நியர்களோடையும் பாவிகளோடையும் நீங்க கலவாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனமே இருக்கு. அப்போ தேவனை பின்பற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கோம், நம்ம யாரை பின்பற்றுறோம்? சரியா? இப்போ மோசே யாரை பின்பற்றினாங்க சொல்லுங்க. இப்போ அவர் வந்து பார்வோனின் அரண்மனையில வளர்க்கப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில காலத்துக்கு அப்புறம் ஏசப்பா வந்து அவங்கள அழைக்கிறாங்க. ஆனா அழைச்சது ஆண்டவர், அந்த 30 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னது ஆண்டவர். மோசே வந்து ஆண்டவரை பின்பற்றினாங்களா இல்ல ஆண்டவரை தவிர வேற யாரையாவது பின்பற்றினாங்களா சொல்லுங்க. ஏன்னா வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிச்சுக்கிடணும். ஏன்னா கோலை கீழே போட்டாங்க, அது சர்ப்பமா மாறிட்டு. அதே மாதிரி தான் பார்வோனின் அந்த மந்திரவாதிகளும் கோலை கீழே போடும்போது அது சர்ப்பமா மாறிட்டு. நம்மளால என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே பாவிகளாலையும் முடியும். நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே அவங்களால தான் முடியும். ஆனா பரலோகத்துக்கு யார் போக முடியும்? யாரு ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். என்ன பிள்ளைங்களா, பரலோகத்துக்கு போயிட்டீங்களே திடீர்னு அப்படின்னு சொல்றீங்களா, நினைக்கீங்களா? நீங்க என்ன நினைப்பீங்க, அவன் தானே சிஸ்டர் களவு பண்ணான், அவன் தானே அக்கா களவு பண்ணான், நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் கூட தான் நின்னேன், நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஒரு பாவத்தை செய்யும் போது அவங்க கூட என்னைக்குமே நம்ம துணையே நிற்கவே கூடாது பிள்ளைங்களா. அவங்க செய்யற பாவங்களை நம்ம கண்டித்து உணர்த்தணும். நம்ம வந்து தேவனை பின்பற்றோம். அதே மாதிரி தான் இருக்கிற வாழ்நாள் முழுவதும் பாவத்தை செஞ்சு கள்ளன் எப்படி தெரியுமா சிலுவையில அறையப்பட்டான். ஆனா கடைசியில ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை,
ஏசப்பா கிட்ட இருந்து அவன் பார்த்து அந்த ஒரு வார்த்தையில நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையில அந்த கல்லை வந்து உடனே தன் பாவத்தை தான் செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க ஃபோக்கஸ் என்ன ஆயிட்டு ஆண்டவர் மட்டும்தான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கோல் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வந்து ஆண்டவரை மட்டும்தான் நமக்கு முன்மாதிரியா வச்சு எப்பவுமே அவங்களதான் நம்ம பின்பற்றுறவர்களா இருக்கணும். பாவிகளை பின்பற்றணும்னா பாவியா தான் ஆகும், சரியா? குடிகாரவங்களை பின்பற்றணும்னா குடிகாரனா தான் ஆகும். படிக்காத முட்டாள்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளும் முட்டாளா தான் ஆகும். தேவனை பரிசுத்த ஆவியானவரை நம்ம பின்பற்றணும் மட்டும்தான் நம்ம யாராக முடியும், பரிசுத்தமா நம்மளால வாழ முடியும். என்ன பிள்ளைங்களா, பரிசுத்தமா வாழுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும் பரிசுத்தத்தை குறிச்சு கண்டித்து உணர்த்துகிற தேவன் நம்ம பைபிள், நம்ம ஆண்டவர் மட்டும்தான், சரியா பிள்ளைங்களா? அதனால உங்களுக்கு நீங்க இதுவரை இன்ஸ்டாகிராமை பின்பற்றலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்கை நீங்க பின்பற்றலாம், அப்புறம் வந்து எனது இந்த ஸ்னாப் நீங்க பின்பற்றலாம், இல்லை அப்படின்னா வந்து நிறைய ஆப் வந்துட்டு, டெலிகிராம் வந்துட்டு, நிறைய பப்ஜி வந்துட்டு, அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து கிரிக்கெட், இப்போ வந்து IPL நடந்துட்டு இருக்கு, அதனால சில பேரெல்லாம் வந்து அந்த கிரிக்கெட் பின்னாலே இருப்பாங்க. அவன் வந்து இப்படி, இவன் வந்து இப்படின்னு அவங்களே பின்பற்றுவாங்க. அவங்களெல்லாம் பின்பற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மெயின் ஃபோக்கஸ், மெயின் கோல் யாரா இருக்கணும், நம்ம தேவன் மட்டுமா தான் இருக்கணும், நம்ம ஆண்டவரை குறித்து மட்டும்தான் இருக்கணும் பிள்ளைங்களா. ஏன்னா அந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம், அதனால தேவனை பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ்வோம், சரியா? எல்லாரும் கண்களை மூடுவோமா, கைகளை கூப்புவோமா, ஏசப்பா கிட்ட ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தோட்டக்காரர் ஆண்டவரே, அந்த தோட்டக்காரர்கிட்ட படிச்சது அநேக காரியங்கள் ஏசப்பா. ஆண்டவரே சாதாரண மர வகைகளை கூட அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல கூட கலந்து வைக்கல ஏசப்பா. மாமரத்தையும் வாழை மரத்தையும் பக்கத்துல வைக்கல ஏசப்பா, ஏன்னா அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி. அதே போல அவங்க எல்லாத்தையும் அதினதின் இருக்கிற இடத்துல அதினதினா தனியா வச்சிருக்காங்க ஏசப்பா. அதே போலதான் ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்க வந்து அழிவி போயிருவோம், நாங்க நிறைய தண்ணியில இருந்தோம்னா, நிறைய பாவத்துல இருந்தோம்னா எங்க வேர் வந்து அழிவிரும், எங்க வேர் வந்து பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா நீங்க வந்து எங்களை எடுத்து அந்த நல்ல நிலத்துல நீங்க எங்களை நட்டு வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. நாங்க வளர்ந்து கனி கொடுக்கிற மரமாக நாங்க மாற கர்த்தர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க பாவிகளை பின்பற்றுகிறவர்களா இருக்கக்கூடாது ஏசப்பா. நாங்க வந்து ஆண்டவரே டெய்லி நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்க வந்து சர்ச்சுக்கு வரணும், என் தேவனை நாங்க ஆராதிக்கணும் கர்த்தரை. ஆண்டவரே நாங்க உங்களை தேடணும் ஏசப்பா. எங்க அந்த சண்டே சர்வீஸ்ல நாங்க வந்து இருக்கும்போது ஏசப்பா நாங்க என்னென்ன பாவம் செஞ்சோமோ அதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உணர நீங்க பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே அதை அறிக்கையிட்டு நாங்க பரிசுத்தத்துக்கு நேராக நாங்க நடக்க உங்க கூட இன்னும் நாங்க ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த டாபிக்கை எடுத்த ஆண்டவரே அபிலேக்காவை ஆசீர்வதிங்க, இந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற ஸ்னோலின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நடத்தி கொண்டு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, வினோலின் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்நிய பாவங்களோடு கலந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவன் வேறி பிரிப்பீராக, உங்களை பின்பற்ற அந்த பிள்ளைகளை வைப்பீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. ஹலோ பிள்ளைகளா, ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் சிங்கி. அப்படியே அக்கா, இன்னைக்கு டாபிக் ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஆமா சிங்கி, இன்னைக்கு கரெக்டான டாபிக் தான் வந்திருக்கு பாரு. தேவனை பின்பற்று. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது சிங்கி? அக்கா, இதுல இருந்து எவ்வளவு பெரிய கருத்து இருக்கு தெரியுமாக்கா இதுக்குள்ள? அப்படியா? நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கலாம்க்கா. எப்படி சொல்ற, எனக்கு புரியலையே. உங்களுக்கு தெரியாதா? மண்டே இருக்குல்லக்கா, காலையில வீடியோ காலையில ஆர்பிடிஎம்க்கு சேனல் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கக்கா. சரிக்கா, நீங்க ஜிமெயில் அக்கவுண்ட் ஹேக் பண்ணா கூட பரவாயில்ல, அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டு ஆர்பிடிஎம் சேனல்
அன்னைக்கு மண்டே உட்காந்து நான் உன் மூஞ்ச பார்க்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்க ஒண்ணுமே இல்ல. ஆமாக்கா, நானும் அதுதான் உங்க மூஞ்சி பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப் ஓபன் பண்ணா ஆல் வீடியோ முடிக்க காணவே இல்ல. நான் பக்குன்னு பயந்துட்டேன்க்கா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? நான் வாட்ஸ்அப் எடுத்து பார்க்க பாஸ்டர் ரொம்ப சோகமா ஆர்பிடிஎம் சேனலை யாரோ ஹேக் பண்ணிட்டு போட்டுருந்தாங்கக்கா. அப்ப இருந்து எல்லாருமே சபையில கூடி எல்லாரும் வல்லமே அப்படியே இருப்பாங்கக்கா. ரெண்டே நாள்ல எல்லாரும் பிரேயர் பண்ணி நாலாவது நாள் நம்மளுக்கு யூடியூப் சேனல் திருப்பி கிடைச்சிட்டுக்கா. ஆமா சிங்கி, எல்லாமே தேவனோட வல்லமைதான், அப்படிதானே? ஆமாக்கா, எப்படிக்கா நம்ம தேவனை பின்பற்றோம், அதனாலதான் இயேசுப்பா நம்மள கைவிடவே இல்ல. ஆமா சிங்கி, இதுல பார்த்தனா உனக்கே தெரியும். இது நம்ம மத்தவங்க மாதிரி சும்மா அந்த உலகத்துக்கு பின்னாடி வியூஸ் பின்னாடி அதெல்லாம் பின்பற்றி போனோம்னா நம்மளுக்கு இப்படி நடந்திருக்குமா? வாய்ப்பே இல்ல. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா? இன்னொரு வரை எத்தனையோ யூடியூப் அக்கவுண்ட் சேனல்லாம் ஹேக் ஆயிருக்குக்கா. அதுல என்னென்னமோலாம் இருந்துச்சுக்கா. அந்த கோடு இந்த கோடு அந்த கோடு இந்த கோடுன்ட்டு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா அதுல இயேசுப்பா அந்த விஷயத்துல கூட நம்மள கைவிடவே இல்லக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா? பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு அக்கவுண்ட்ல ஹேக் ஆச்சுனா எப்படி ரிகவர் ஆகிறதுக்கு 1 month 2 weeks 3 weeks ஆகும்க்கா. ஆனா நம்மளுக்கு பாருங்கக்கா, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அக்கவுண்ட் கையில கிடைச்சது. எப்படி பாத்தீங்களா? அதுதான் சிங்கி டிஃபரன்ஸ். நீ வேற வழியில பின்பற்றதுக்கும் தேவனுடைய வழியை பின்பற்றதுக்கும் இதுதான் உனக்கு கிடைக்கிற டிஃபரன்ஸ். கொஞ்சம் குனிங்க பாப்போம். யா குனிங்கக்கா. பரத்துல இருந்து ஆண்டவர் ஞானம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. ஷப்பா சரிடே, என்னவோ நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமாக்கா, ஆமா சரி, நம்ம ரொம்ப நேரம் வளன்னு பேசாண்டா. பிள்ளைங்களா, நீங்க இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நீங்க டெய்லி பிரேயர் பண்றேன் ஏசப்பா பேட்ச் கேட்க மாட்டேங்காங்கன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா எல்லாத்தையுமே அதின் காலத்துல பண்ணுவாங்க. அது வரை நீங்க பொறுமையா ஆண்டவரோட வழியை பின்பற்றிக்கிட்டே இருங்க. நீங்க பேஷன்ஸ் இல்லாம நீங்க அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணி போய் குறுக்கு வழியில போறேன், இந்த வழியில போறேன், அந்த வழியில போறேன்னா நீங்க அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நான் என்ன சொல்றேன், அழகா பிரேயர் பண்ணிட்டு பயம் வச்சுட்டு ஏசப்போட வழியில பின்பற்றுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபியக்காக்கா. அடுத்த முறை சந்திக்கலாம். டாடா, பாய், வணக்கம். வாசனப்புவாய் வாசிக்கவே, அன்புள்ள இயேசுவை வழிபடவே, காலையில் எழுந்து ஜெபம் செய், கையிலே பைபிள் வாசிக்க செய், நல்ல பிள்ளை என்று நீ வாழவே இயேசுவை தினமும்